ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உல்லன் நூல் வச்சு ரொம்பவே அழகான பட்டர்ஃப்ளைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 3 கலர் உல்லன் நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் கலர் எடுத்து அதோட ஒரு லென்த்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து சீப் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிற பல்லு உள்ள சீப் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ண மஸ்டர்ட் கலர் நூலை அதோட சென்டரில் இப்படி விட்டு இழுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்து நம்ம சென்டரில் நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கீழே 3 இது மெஷர் பண்ணிக்கணும், 3 இது கவுண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதுலேருந்து மேலே 3, ஸோ மொத்தமாக 6 பல்லை சுற்றி 9 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது பின்னாடி திருப்பி இப்படி முடிச்சு போட்டுடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கலர், 3வது கலர் எடுத்துக்கோ இல்லையா, அதில் நான் க்ரீம் கலர் எடுத்திருக்கேன். அதை கீழே 4 இது, அந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 விட்டுட்டு நடுவில் உள்ள 4 இதை சுற்றி 6 ரவுண்டு சுற்றிக்கணும். இதையும் பின்பக்கமாக திருப்பி இப்படி முடிச்சு போட்டலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே உள்ள மஸ்டர்ட் கலர் நூலை இப்படி சுற்றி கொண்டு நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு இதை மெதுவாக அப்படி அந்த சீப்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு இதை இந்த மஸ்டர்ட் கலர் நூலை இப்படி மேலே வழியாக கொடுத்து கீழேயும், கீழ் வழியாக கொடுத்து மேலேயும் இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி 2-3 தடவை இப்படி சுற்றினோம்னா நம்மளுக்கு சென்டரில் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். 2-3 தடவை நம்ம சுற்றுனதுனால இப்போது இதை மேலே இப்படி நல்லா இப்படி முடிச்சு போட்டணும். நல்லா டைட்டாக 2-3 தடவை முடிச்சு போட்டுருங்க. இப்போ சீப்பை விட்டு ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்த உடனே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இந்த நூலெல்லாம் சரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே மறுபடியும் நான் ஒரு தடவை முடிச்சு போட்டுக்க போகிறேன். முடிச்சு போட்டுட்டு இந்த 2 நூல் இருக்கு இல்லையா, இது 2யுமே தனித்தனியாக சென்டரில் ஒரு நாட் போட்டுடலாம். அதே மேலேயே இன்னொரு தடவை நாட் போட்டுடணும். இதே மாதிரி அதுலேயும் நாட் போட்டுடணும். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப க்யூட்டான உல்லன் நூலில் செஞ்ச பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் வேறு வேறு கலர் காம்பினேஷனில் பண்ணலாம். இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய கலர்ஸில் பண்ணும்போது. உல்லன் நூல் வச்சு டபுள் கலரில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த 2 கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரை வச்சு இந்த ஃபோர்க்கில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு நூல் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்கோட சென்டரில் இப்படி உள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிட்டு எல்லோ கலரை இந்த ஃபோர்க்கை சுற்றி 60 தடவை சுற்றிக்கணும். இந்த மாதிரி சுற்றினதுக்கு அப்புறமா கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூலை வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்து நல்லா இப்படி டைட்டாக நாட் போட்டுட்டு இன்னொரு தடவை முடிச்சு போட்டுடலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இதை இப்படி வெளியில் எடுத்துட்டு அந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து சிசர்ஸை விட்டு அப்படி கட் பண்ணிடணும். இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரியே நான் எல்லோ கலர் மாதிரியே ஒயிட் கலர்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு சின்ன துண்டை நூல் கட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கோட சென்டரில் இப்படி விட்டுறணும். அடுத்து எல்லோ கலர் நூலையே ஃபோர்க்கை சுற்றி 30 தடவை சுற்றிக்கணும். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலரை வச்சு 30 தடவை சுற்றிக்கணும். இதையும் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம உள்ளே விட்ட நூலை இப்படி எல்லோ அண்ட் ஒயிட் கலர் 2 இதையும் சுற்றி இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி டைட்டாக இப்படி இறுக்கி போட்டுட்டு இப்படி முடிச்சு போட்டுடலாம் 2-3 தடவை. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இதுலேயும் இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி உள்ளே விட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 3 பாம் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டபுள் கலர், அப்புறம் சிங்கிள் கலரில் எல்லோ அண்ட் ஒயிட் 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் எடுத்துகிட்டு அதோட சென்டர்லேருந்து இப்படி மேலே வரைக்கும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும்தான் க்ளூ போட்டிருக்கோம், கீழே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்லா ஒட்டிடணும். ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த எல்லோ அண்ட் ஒயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் கொஞ்சம் நிறையவே இப்படி க்ளூ போட்டுட்டு அப்படியே இதை வந்து இது மேலே வச்சிடணும். எல்லோ பக்கம் எல்லோவும் ஒயிட் பக்கம் ஒயிட்டும் வைக்கணும். நல்லா வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிடும். இப்போ இதை நல்லா இப்படி புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் இப்படி நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டபுள் கலர் ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஹேங்கிங் மாதிரி பண்ணுறதுக்காக நான் இன்னொரு சின்ன நூல் வச்சு நான் ஒரு இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். எல்லோ கலர் நூல் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு கோல்டு கலர் பீட் மட்டும் கோர்த்துட்டு இதை வந்து இப்படி முடிச்சு போட்டணும். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து இந்த ஹார்ட்டோட சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப க்யூட்டான டபுள் கலர் பாம் ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.